வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. வெங்காயம் 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 வாங்குறீங்களாம்மா? கத்திரிக்காய். துரோகம் பண்ணோம். ஏன் இந்த வெங்காயக்காரன் நம்ம இப்படி பழி வாங்குறான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, எனக்கு ஒரு டவுட். காக்கை இவ்வளவு கருப்பா இருக்கு? டெய்லி வெயில சுத்துறதுல கருப்பா இல்லாம இந்த மாதிரி சிகப்பாவா இருக்கும். நீ ஏனக்கம்மா இவ்வளவு டல்லா இருக்க? அதுவா, புதுசா லேப்டாப் வாங்கலான்னு இருந்தேன். ஆனா காசு இல்லையா, அதான். ஐயா, அதுக்குதான் கவலைப்படுறியா? நான் கொஞ்சம் பணம் தரேன், நீ கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோ. இந்தா. அக்கா, 10 ரூபாய் வச்சு நான் எப்படி லேப்டாப் வாங்குவேன்? சரி, இன்னைக்கு இது வச்சுக்கோ, நாளைக்கு ஒரு 20 ரூபாய் ரெடி பண்ணி தரேன், சரியா? என்னடி பேக் கைமா வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? அவரெல்லாம் வரமாட்டாரு, அவருக்கும் எனக்கும் சண்டை. என்னது, மாப்பிள்ளையோட சண்டை போட்டு வந்துட்டியா? என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும்? அம்மா, அங்கால என்னால வாழ முடியாதுமா. அடியே, என்னடி பேசிட்டு இருக்க? அவர் எப்பயுமே அம்மா, அக்கா, தங்கச்சி அவங்க மேல பாசம் கட்டுறாருமா. என் மேல பாசமே நடந்துக்க மாட்டேன்றாரு. அது அப்படி இல்லம்மா, அவங்கள 25 வருஷமா வளர்த்துட்டாங்க அம்மா இல்ல, பாசம் அப்படிதான் இருக்க செய்யும். போக போக நீ மாப்பிள்ளை மேல பாசம் காட்டு, உன் மேல பாசமா இருக்கதான் போறாங்க. அதுக்கு எது கோச்சிட்டு வந்திருக்க? சரி சரி, கிளம்பு. அட போமா. அடியே, தண்ணி கொண்டா. அத்தை, தங்கச்சி தாலி பிரிச்சு கோக்குறாங்க. ஊருக்கு நானும் போயிட்டு வந்துட்டுங்களா? ஏன், அங்க சோறாக்கி போடுறதுக்கு யாரும் ஆள் இல்லையா? நீதான் போய் ஆக்கி போட்டு கிழிக்கணுமா? இங்க உன் புருஷனுக்கு சோறாக்கி போடுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது யார் பண்றது? வேலை பார்ப்போ. அம்மா, பசிக்குதுமா. நான் வேலையா இருக்கேம்மா, கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு போ. சாப்பாடு கெட்டு போச்சுமா, நல்லாவே இல்ல. எங்க தள்ளு. இப்பதாடி சாப்பிட்டேன், நல்லதாண்டி இருக்கு சாப்பாடு. அம்மா, எனக்கெல்லாம் வேண்டாம் இந்த சாப்பாடு, நான் சாப்பிட மாட்டேன். அக்கா, குப்பை வண்டி வந்திருக்கா, குப்பை கொடுங்கக்கா. இருமா கொண்டு வரேன். அம்மா, சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறியாம்மா? என்னம்மா என்னம்மா, தண்ணி குடிமா. அவ எப்படி சாப்பாடு சாப்பிடுற பாரு. நீ அந்த சாப்பாடு கெட்டு போச்சுன்னு சொன்ன, அந்த கெட்டு போற சாப்பாட்டை அவ அமிர்தமா சாப்பிடுறா. சாப்பாட்டுற அருமை உனக்கு என்ன தெரியும்? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க தான் அது கஷ்டம் என்னன்னு தெரியும். போமா. அம்மா, அம்மா ஒரு 10 ரூபாய் கொடு. முன்னாடி ஒரு 10 ரூபாய் கேட்டேன், நேற்று ஒரு 5 ரூபாய், இப்போ எதுக்கு 10 ரூபாய் உனக்கு? இது என்னன்னு கேட்டேன். என்ன பண்றேக்கா, டெய்லி காசு வாங்கிட்டு? டெய்லி 5 கொடு 10 கொடுன்னு கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா கொடுத்தா தானே. அம்மா, நான் கொஞ்சம் டிவி பாக்குறேன், கொடுமா. சீரியல் பார்த்துட்டு இருக்குல்ல, போ. அக்கா அக்கா, நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன், என்னை கொடுக்கா. நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு கொடுக்குறேன், சரியா? ஐயோ, அப்பா வேற நியூஸ் பாக்குறாரு. இப்ப போய் நம்ம கேட்டா நியூஸ் ஆயிடும். வேண்டாம் வேண்டாம் சாமி. அப்பா, வீட்டுல எல்லாருமே ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. இந்த டிவி மொத்தம் எனக்கு தான் சொந்தம். இன்னைக்கு நான் பிடிச்ச ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்க போறேன். ஜாலி ஜாலி. நான் மட்டும் ஆசையா டிவி பார்க்க வந்த கரண்ட் பிடிக்கலையே. அம்மா, ஒரு 100 ரூபாய் எந்த குழி? இந்த பாப்பா, சரி என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு போய் டாடி கிட்டயும் காசு வேணும்னு கேட்க கூடாது, சரியா? டேடி தான் காசு வாங்கிட்டு வாங்க சொன்னாங்க. சரி, எல்லாம் நீயே வாங்கிடுற. பாவம். படிக்கலன்னு என்னம்மா பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணி உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஏன் புக்கெல்லாம் எடுத்து வைக்கிற? நானும் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்பேன்.